ஒரு காணொலியில நம்ம இன்னைக்கு மதுரையில நடந்த ஒரு ஆன்மீக அரசியலை பத்தி தான் பார்க்க போறோம். என்னது ஆன்மீக அரசியலா தம்பி? அரசியல் பேசுற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலை பத்தியான அறிவு கம்மி தான். ஆனா ஆன்மீகத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப எதுப்பா சம்பந்தமே இல்லாம மொட்டைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மதுரையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அரசியல் மாற்றம் எந்த நியூஸ்லயும் வரல, பேப்பர்ல வரல. என்ன அரசியல் மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சாதா அரசியல் மாற்றம் கிடையாது, ஆன்மீக அரசியல் மாற்றம். என்னப்பா சொல்ல வர, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக மதுரைக்காரங்கிட்ட மதுரை யாரோட ஆட்சியில இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு டைவர்ட் ஆகி இது கட்சி பக்கம் போயிடாதீங்க, நான் கட்சியை பத்தி பேச வரல. ஜென்ரலா மதுரையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில என்னைக்குமே மீனாட்சியோட ஆட்சி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. மட்டும் இல்லாம மதுரையோட ராணியே எங்களோட மீனாட்சி தான் சொல்லுவாங்க. மதுரையோட அரசியான அன்னை மீனாட்சியோட அரசியல் ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட முடிஞ்சிருக்கு. இன்னையில இருந்து அடுத்த 8 மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சொக்கநாதரோட ஆட்சி தான் மதுரையில நடக்க போகுது. என்னப்பா சொல்ற, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனாட்சியோட ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே 4 மாசம் தான். சித்திரையில ஆரம்பிச்சு ஆடி மாசத்தோட மீனாட்சி அம்மனோட ஆட்சி காலம் முடியுது. அதற்கு அப்புறமா இந்த ஆவணி மாசத்துல இருந்து அடுத்த சித்திரை மாசம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 8 மாசம் டைம் பீரியட பார்த்தோம் அப்படின்னா சொக்கநாதர் ஆட்சி செய்ய போறாரு. இதுதான் இன்னைக்கு மதுரையில நடந்த ஆன்மீக அரசியல் மாற்றம்.